நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் எப்படி பண்ணுறோம். இந்த வீடியோவில் 9,000 ரூபாய் முதல் அரசு ஊழியர்களுக்கு 5 முதல் 10% சம்பளம் உயர்வு, அகவிலைப்படி பற்றி 7 முக்கிய அறிவிப்பு. என்ன வகையான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளது, இதன் மூலமாக தமிழ்நாடு முழுவதும் எந்தெந்த அரசு ஊழியர்கள், எந்தெந்த அரசு துறையில் பணிபுரியக்கூடியவர்கள் சம்பள உயர்வு அறிவிப்பை பெற முடியும், இதற்கான வழிமுறைகள் என்ன, குறிப்பாக 5 முதல் 10% வரை சம்பள உயர்வு வழங்கப்படுகிறதா, இந்த 5 முதல் 10% சம்பள உயர்வு யாருக்கெல்லாம் கிடைக்கும், அதேபோல் அகவிலைப்படி பற்றிய அறிவிப்புகளை ஏதேனும் வெளியிடப்பட்டுள்ளதா என்பது பற்றிய 7 முக்கிய அறிவிப்புகள் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிற பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் புஷ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தபடி கூட எல்லா அப்படியும் டேரெக்டாக கிடைக்கும். தமிழ்நாட்டில் பல்வேறு அரசு துறைகளில் பணிபுரியக்கூடிய அரசு ஊழியர்களுக்கு அவ்வப்போது சம்பள உயர்வு, அகவிலைப்படி உயர்வு பற்றிய அறிவிப்புகளும் அதற்கான வழிமுறைகளும் அதற்கான நிபந்தனைகளையும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. அதேபோல் தற்போது தமிழக அரசின் கூட்டுறவு, உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை வெளியிட்டுள்ள அறிவிப்பில் கூறியிருப்பதாவது: கூட்டுறவு நியாய விலை கடைகளில் புதிதாக நியமனம் செய்யப்படும் பணியாளர்களுக்கு பணியில் சேர்ந்த 1 வருடம் மற்றும் ஓராண்டு வரை விற்பனையாளர்களுக்கு ரூபாய் 7,500, கட்டுநர்களுக்கு ரூபாய் 6,600 தொகுப்பூதியம் வழங்கப்படும். ஓராண்டு பணி முடித்தவர்களின் விற்பனையாளர்களுக்கு ரூபாய் 9,900 முதல் 39,600 ரூபாய் வரையிலும், கட்டுநர்களுக்கு ரூபாய் 9,000 முதல் ரூபாய் 35,000 வரையிலும் புதிய ஊதிய கற்றையில் காலமுறை ஊதியம் வழங்கப்படும். பணியில் சேர்ந்த ஓராண்டிற்கு பிறகு கூட்டுறவு நியாய விலை கடைகளில் பணிபுரியும் விற்பனையாளர்களுக்கு ரூபாய் 9,900 முதல் 39,600 வரையிலும், கட்டுமானர்களுக்கு 9,000 முதல் 35,000 ரூபாய் வரையிலும் புதிய ஊதிய முறையை பயன்படுத்தி வழங்கப்படும். ஓராண்டு பணி முடித்த விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுக்கு முந்தைய ஊதிய விகிதத்தில் தற்போது பெற்று வரும் அடிப்படை ஊதியத்தை கணக்கில் கொண்டு அதற்கு 15% சேர்த்து கூடுதல் தொகையினை அடுத்த 10 ரூபாய்க்கு முழுமையாக்கி அடிப்படை ஊதியம் நிர்ணயிக்கப்படும். புதிதாக நிர்ணயிக்கப்பட்ட கூடிய அடிப்படை ஊதியத்தில் 55% அகவிலைப்படி பெற அனுமதிக்கப்படுகிறது. பின்னர் அரசு ஊழியர்களுக்கு அவ்வப்போது அரசு அறிவிக்கும் அகவிலைப்படி உயர்வு இப்பணியாளர்களுக்கு பின்பற்றப்படும். தற்போது நடைமுறையில் இருக்கும் 3% ஆண்டு ஊதியம் தொடர்ந்து வழங்கப்படும். அடிப்படை ஊதியத்தில் 10% அல்லது சென்னை மாநகராட்சிக்குள் பணிபுரியும் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுக்கு முறையே ரூபாய் 1,500 மற்றும் ரூபாய் 1,200 ஆகியவற்றில் எது குறைவோ அது வழங்கப்படும். இதர பகுதிகளில் பணிபுரியும் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுக்கு முறையே 1,200 ரூபாய் மற்றும் 1,000 ரூபாய் இவற்றில் எது குறைவாகவோ அது வழங்கப்படும். சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் அடிப்படை ஊதியத்தில் 5% அல்லது சென்னை மாநகராட்சி பணிபுரியும் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுக்கு முறையே ரூபாய் 700 மற்றும் ரூபாய் 600 இவற்றில் எது குறைவோ அது வழங்கப்படும். இதர பகுதிகளில் அடிப்படையில் ஊதியத்தில் 4% அல்லது முறையே ரூபாய் 600 மற்றும் ரூபாய் 500 இவற்றில் எது குறைவாக உள்ளதோ அவை வழங்கப்படும். 1000 மற்றும் அதற்கு கீழ் குடும்ப அட்டைகள் உள்ள விற்பனையாளர்கள் ரூபாய் 1,500, கட்டுநர்களுக்கு 1000 நியாய விலைக்கடை படி வழங்கப்படும். 1,001 முதல் குடும்ப அட்டைகள் முதல் 1,500 குடும்ப அட்டைகள் உள்ள விற்பனையாளர்கள் ரூபாய் 1,750, கட்டுநர்களுக்கு ரூபாய் 1,250 நியாய விலைக்கடை படி வழங்கப்படும். 1,501 மற்றும் அதற்கு மேல் குடும்ப அட்டைகள் உள்ள விற்பனையாளர்கள் ரூபாய் 2,000, கட்டுநர்களுக்கு ரூபாய் 1,500 நியாய விலைக்கடை படி வழங்கப்படும். விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுக்கு முறையே ரூபாய் 300 மருத்துவப்படி வழங்கப்படும். மலைவாழ் பகுதியில் உள்ள நியாய விலை கடைகளில் பணியாற்றும் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுக்கு மலைவாழ் படி மாதம் ஒன்றிற்கு அடிப்படை ஊதியத்தில் 20% அல்லது அதிகபட்சம் மாதம் ஒன்றிற்கு ரூபாய் 1,500 வழங்கப்படும். சராசரி கடல் மட்டத்தில் மலைவாழ் விட உயரம் 1000 மீட்டர் மேல் உள்ள பகுதிகளில் குளிர்காலப்படி மாதம் ஒன்றிற்கு ரூபாய் 400 வழங்கப்படும். இது குளிர்காலத்தில் மட்டும் வழங்கப்படும். மாற்றுத்திறனாளிகளுக்கான போக்குவரத்து படி தற்போது உள்ளவாறு ரூபாய் 2,500 வழங்கப்படும். ஒரே பதவியில் 10 ஆண்டுகள் பணி முடித்தவர்களுக்கு தேர்வு நிலையும் 20 ஆண்டுகளில் பணி முடித்தவர்களுக்கு சிறப்பு நிலையும் வழங்கி தலா ஒரு ஊதிய உயர்வு 3% வழங்கப்படும். ஒரே பதவியில் 30 ஆண்டுகள் பணி முடித்து பணியாளர்களுக்கு சிறப்பு ஊதிய உயர்வாக 3% ஒரு ஊதிய உயர்வு வழங்கப்படும். இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது. இந்த தகவல்கள் பற்றி, அறிவிப்புகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறு இது சார்ந்த கூடுதல் விவரங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். முடிந்தவரை இப்படி உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்குது பெல் பட்டனையும் புஷ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்த அப்படி கூட எல்லா டேரெக்டாக கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.